வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் மீண்டும் ஒலித்த நீதிக்கான குரல். ஐநாவிடம் அவசர கோரிக்கை. இனப்படுகொலை தடயங்களை அழித்துவிட்டு இளையோரை வரலாறு தெரியாதவர்கள் என்று விமர்சிப்பது அபத்தம். பொன் அங்கரணேசன் காட்டம். மூத்த ஊடகவியலாளர் சபீஸ்வரனின் மறைவு. யாழ் ஊடக மன்றத்தின் இரங்கல் அறிக்கை. 13 வயது பாடசாலை சிறுமி துஷ்பிரயோகம், 35 வயது திருமணமான நபர் கைது. கோர விபத்தில் 2 இளைஞர்கள் பலி. மக்களின் கொந்தளிப்பால் வன்முறை. இளம் பெண் வைத்தியர் கொலை விவகாரம். சந்தேக நபர்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. ரிஷாட் வீட்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த தமிழ் சிறுமி தொடர்பில் பரபரப்பு வாக்குமூலம். பல தகவல்கள் அம்பலம். ஏனையின் பிரதான வீதியில் கோர விபத்து. யாழ் திரும்பிய 2 இளைஞர்கள் பலி. நல்லதண்ணி மோகினி நீர்வீழ்ச்சி விபத்து. பாடசாலை மாணவி உயிரிழப்பு. மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம், மீனவர்களுக்கு எச்சரிக்கை. ஈரான் அமெரிக்கா தாக்குதல் குறித்து ஐநா உடனடி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு. குவைத் மீதான ஈரானின் திடீர் தாக்குதல். தொழிலாளி ஒருவர் பலி. தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் புதைக்கப்பட்டுள்ள உறவுகளுக்கு நீதி கோரி போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழுவால் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த போராட்டம் ஒன்று செம்மணி பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது. ஆணைக்குழுவின் தலைவர் அருட்தந்தை அந்தோனி பிள்ளை அகஸ்டீனின் ஒழுங்கமைப்பில் அரியாலை புனித ஜூதாதய திருச்சிறுவம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணி செம்மணி சந்தியை சென்றடைந்துள்ளது. பேரணியின் நிறைவில் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் உயர் ஆணையாளர் டெர்க்கிடம் கையளிக்கப்படவுள்ள அவசர வேண்டுகோள் அறிக்கையை அருட்தந்தை அந்தோனி பிள்ளை அகஸ்டீன் அடிகளார் வாசித்திருந்தார். இளைய தலைமுறை தமிழ் தேசிய அரசியலுடன் இல்லை. அவர்களுக்கு அது போராட்டத்தின் வரலாறும் நாம் பட்ட வேதனைகளும் வலிகளும் தெரியாது என்று இளைய தலைமுறை மீது நாம் குற்றம் சுமத்தி வருகிறோம். அவர்களை வரலாறு தெரியாதவர்களாக ஆக்கியது யார்? நாம் அல்லவா? தமிழ் இனப்படுகொலையின் வரலாற்று தடயங்களை நாமே மூடி மறைத்து குழி தோண்டி புதைத்து அழித்துவிட்டு இளையோரை வரலாறு தெரியாதவர்கள் என்று விமர்சிப்பது பெருத்த அபத்தம் என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன் அங்கரணேசன் காட்டமாக தெரிவித்தார். தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் சமகால அரசியல் உரையரங்கு நேற்று கொக்குவில் அறிவாலய மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் தலைமை வகித்து உரையாற்றிய போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருந்தார். மூத்த ஊடகவியலாளர் ஆறுமுகம் சபீஸ்வரனின் மறைவு செய்தியானது ஊடகத்துறைக்கு மிகுந்த ஒரு அதிர்ச்சியும் பாரிய இழப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அவரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதோடு அவரது குடும்பத்துக்கு யாழ் ஊடக மன்றம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. நீண்டகால ஊடக அனுபவத்தை அவர் கொண்டிருப்பதோடு யாழ் பல்கலைக்கழக ஊடக வழங்கல் பயிற்சி மையத்தின் விரிவுரையாளராக கடமை புரிந்து பல ஊடகவியலாளர்களை உருவாக்கிய பெருமை அவரை சாரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தினக்குரல் பத்திரிகையின் முன்னை நாள் செய்தி ஆசிரியராகவும் சிறப்பாக பணியாற்றி பல்வேறு விடயங்களை வெளிக்கொணர்ந்து சமூகத்துக்கு பல நல்ல விடயங்களை புரிந்ததில் அவரின் பங்கு அளப்பரியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் மாரவில பகுதியில் 7ஆம் வகுப்பில் கல்வி பயிலும் 13 வயதுடைய சிறுமியை பெற்றோரின் பராமரிப்பிலிருந்து அழைத்துச் சென்று பாலியல் துஷ்பிரயத்துக்கு உட்படுத்தியதாக கூறப்படும் 35 வயதுடைய திருமணமான நபர் ஒருவர் மாரவில போலீசாரால் கைது செய்யப்பட்டார். மகாவெப குடாவெப பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் சிறுமியின் தந்தையுடன் நெருங்கிய நட்பை பேடி வந்ததோடு அடிக்கடி சிறுமியின் வீட்டுக்கு சென்று வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதை பயன்படுத்தி சிறுமியுடன் நெருக்கமாக பழகிய சந்தேக நபர் அவரை காதல் வலையில் சிக்க வைத்ததாக தெரிய வருகிறது. கடந்த ஜூலை 5ஆம் தேதி கடற்கரைக்கு செல்வோம் என்று கூறி சிறுமியை அழைத்துச் சென்ற சந்தேக நபர் மகாவிப பகுதியில் உள்ள விடுதி ஒன்றுக்கு அழைத்துச் சென்றதாகவும் சிறுமியை பாலியல் துஷ்பிரயத்துக்கு உட்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து மேலும் 2 சந்தர்ப்பங்களில் அதே விடுதிக்கு அழைத்துச் சென்று சிறுமியை துஷ்பிரயோகம் செய்ததாக தெரிய வருகிறது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் 1929 என்ற அவசர இலக்க தொலைபேசிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மாரவில போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன்போது மாரவில போலீஸ் நிலைய சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு பொறுப்பதிகாரி முன்னிலையில் சிறுமியிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் மூலம் சம்பவம் தொடர்பான தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்தன. பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக மாரவில ஆதார வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகாரியிடம் ஆஜர்படுத்தப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மாரவில நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மாரவில போலீஸ் நிலைய சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவின் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் ரணவீர தலைமையிலான குழுவினர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பை அண்மித்த பகுதியில் இளைஞர்கள் 2 உயிரிழந்த நிலையில் வன்முறை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்து தொடர்பில் அங்கிருந்த மக்கள் வன்முறையில் ஈடுபட்டதோடு வாகனம் ஒன்று தீ வைக்கப்பட்டு எரிக்கப்பட்டுள்ளது. கட்டான போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சம்பவித்த கோர விபத்தில் 2 இளைஞர்களும் உயிரிழந்தனர். போட்டி போட்டுக்கொண்டு அதிக வேகத்தில் பயணித்த 2 மோட்டார் சைக்கிள்கள் வாகனம் ஒன்றில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது.
நேற்றிரவு இடம்பெற்ற இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள்களை செலுத்திச் சென்ற இரு இளைஞர்களும் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தை தொடர்ந்து ஆத்திரமுற்ற கிராமவாசிகள் வாகனத்துக்கு தீ வைத்தனர். இதையடுத்து கட்டான போலீஸ் நிலைய அதிகாரிகளும் நீர்கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினரும் சம்பவ இடத்துக்கு வருகை தந்தனர். வாகனத்தின் தீயை கட்டுப்படுத்தியதோடு வன்முறை கட்டுப்படுத்தவும் போலீசாரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. நுவரெலியாவில் உடற்சிகிச்சை நிபுணர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் 4 விளக்கமறியல் உத்தரவு எதிர்வரும் ஆகஸ்ட் 3 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளிக்கும் போது அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பிரதான சந்தேக நபர், அவரின் மனைவி மற்றும் குற்றத்துக்கு துணை புரிந்ததாக கூறப்படும் மேலும் 2 உள்ளிட்ட 4 விளக்கமறியல் இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பௌத்தலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீனுக்கு சொந்தமான வீடொன்றில் 2021 ஆண்டில் மர்மமான முறையில் உயிரிழந்த கிஷாலினி ஜூட்குமார் என்ற சிறுமியின் மரணம் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக நேற்று இடம்பெற்றது. கொழும்பு புதுக்கடை மேலதிக நீதவான் நீதிமன்றில் சுபசரிய முதலுதவி அதிகாரி அசலி உபீஷா நேற்று சாட்சியம் அளித்தார். மேலதிக நீதவான் லிலான் வருவிதான முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவ்வாறு சாட்சியம் அளித்தார். கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய சிறுமியை தேடி அந்த வீட்டின் கராஜ் பகுதியினூடாக நுழைந்தேன். அங்கே படிகளில் சிறுமி ஒருவர் இருத்தப்பட்டார். அவர் மீது படுக்கை விரிப்பொன்று போர்த்தப்பட்டது. அத்துடன் சிறுமியின் உடலில் ஆடைகள் இருக்கவில்லை. அந்த நேரத்தில் எரியும் ஒரு வாசனை உணரப்பட்டது. அது எரியும் போது தோலில் இருந்து வெளிவரும் வாசனை. எனினும் அது எவ்வகையான வாசனை என்பதை என்னால் உறுதியாக கூற முடியாது. கழுத்து, நெஞ்சு, கைகள் மற்றும் கால்களில் தீக்காயங்கள் ஏற்பட்டதை என்னால் அடையாளம் காண முடிந்தது. சிறுமி என்னிடம் தண்ணீர் கேட்டார். அதற்கு மேல் வேறு எதையும் அவர் என்னிடம் கூறவில்லை. உடனடியாக சிறுமியை கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றோம். சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். சம்பவம் தொடர்பில் சிறுமி இறந்த பின்னர் போலீசார் என்னிடம் வாக்குமூலம் பெற்றனர். சுவசரி அவசர சேவை தொலைபேசி இலக்கமான 119க்கு சம்பவம் தொடர்பில் கிடைத்த ஆரம்ப அழைப்புக்கு பதிலளித்த போது தீக்காயங்களுக்கு உள்ளானவர்களை உடனடியாக குளிப்பாட்டுவது உள்ளிட்ட அடிப்படை முதலுதவிகள் குறித்து அறிவுறுத்தினோம். இருந்த போதிலும் நாங்கள் அங்கே சென்றடையும் போது குறித்த தரப்பால் அவை பின்பற்றப்படவில்லை. மேலும் இந்த வழக்கில் சாட்சியம் அளிப்பது தொடர்பில் போலீசார் எங்களுக்கு எவ்விதமான முறையற்ற அழுத்தங்களையும் பிரயோகிக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் நடைபெற்ற 2021 ஆண்டில் எரிவாயு காரணமாக தீப்பற்றி ஒருவர் வீட்டில் உள்ளதாக சுவசரிய சபைக்கு ஆரம்ப அழைப்பின் மூலம் பெறப்பட்டதாக தெரிவித்து அதே ஆண்டில் தான் போலீசாருக்கு வழங்கிய வாக்குமூலம் தொடர்பில் எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்களின் குறுக்கு விசாரணைக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை கூறினார். சுவசரிய சபைக்கு பொதுவாக கிடைக்கும் அனைத்து அழைப்பு விவரங்களும் பதிவு செய்யப்படுவதால் இந்த சம்பவம் அவ்வாறு அமைந்திருக்கும் என்று தான் நம்புவதாக தெரிவித்தார். தீக்காயங்களை தவிர எரிவாயு காரணமாக தீப்பற்றி காயமடைந்த நபர் ஒருவர் குறித்து இந்த சம்பவம் தொடர்பில் ஆரம்ப சுபசரிய அழைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை என்று எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வவுனியாவில் இடம்பெற்ற கோர விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். இதனை கனகராயன்குளம் காவல்துறையினர் உறுதி செய்தனர். இந்த விபத்து இன்று வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் ஏனையின் பிரதான வீதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த கோர விபத்தில் 25 வயதுடைய 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். தம்புளையிலிருந்து பருத்தித்துறைக்கு மரக்கறிகளை ஏற்றிச் சென்று சிறிய ரக பார ஊர்தியொன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரத்தில் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 22ஆம் தேதி நல்லதண்ணி மோகினி நீர்வீழ்ச்சி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமுற்ற நிலையில் கண்டி போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த 13 வயது பாடசாலை மாணவி சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்ததாக நல்லதண்ணி போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் நல்லதண்ணி முழே தோட்டத்தினைச் சேர்ந்த மஸ்கெலியா புனித யோசப் கல்லூரியில் 8ஆம் வகுப்பில் கல்வி பயின்ற மாணவி செல்வம் திஷ்னா என்பவரை உயிரிழந்தார். மாணவியின் சடலம் மீதான மரண விசாரணையின் பின்னர் உடல்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு சடலம் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் புதிய வானிலை அறிக்கையை தொடர்ந்து நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமும் கடற்கொந்தளிப்பும் அதிகரித்துள்ளதால் மீனவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் விசேட பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசத்த ககவத் வெளியிட்டுள்ள அறிவுறுத்தலின்படி காங்கேசன்துறையிலிருந்து மன்னாரூடாக கற்பிட்டி வரையான கடற்பரப்பிலும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்பிலும் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த கடற்பரப்புகளில் கரையோர மீன்பிடியில் ஈடுபடும் சிறிய ரக படகுகள் மற்றும் பாரம்பரிய படகுகள் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். ஈரான் மற்றும் அமெரிக்கா தாக்குதல்கள் தொடர்பில் ஐநா பேச்சுவார்த்தை நடத்த
நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி சண்டையை நிறுத்திவிட்டு ராஜதந்திர பேச்சுவார்த்தைக்கு திரும்புமாறு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரிஸ் அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கமைய பேச்சுவார்த்தைக்கு திரும்பவில்லை என்றால் மோதல் மேலும் விரிவடையக்கூடும் என்று பொதுச் செயலாளர் கவலை வெளியிட்டுள்ளார். மேலும் கடந்த சில மணி நேரங்களில் அது நிகழ்ந்து வருவதாக தெரிவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தாக்குதல் சாதகமான முன்னேற்றங்கள் அல்ல. மேலும் இரு தரப்பினரும் சண்டையை நிறுத்திவிட்டு பாகிஸ்தான், கட்டார் மற்றும் பிறரால் முன்னெடுக்கப்படும் மத்தியஸ்த முயற்சிகள் உள்ளிட்ட ராஜதந்திர முயற்சிகளுக்கு மீண்டும் திரும்புவதை அவர் உறுதி செய்ய விரும்புவதாக ஐநா பொதுச் செயலாளர் தெரிவித்தார். குவைத்தின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள சீன நிறுவனத்துக்கு சொந்தமான கட்டிடம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் தொழிலாளி ஒருவர் உயிரிழந்ததோடு கட்டிடம் கடுமையாக சேதமடைந்துள்ளது. குவைத் ராணுவம் இந்த தகவலை வெளியிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 5 ஏவுகணைகளை ஜோர்தானிய வான் பாதுகாப்பு படை சுட்டு வீழ்த்திய சில மணி நேரத்தில் குவைத்தில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. ஜோர்தானில் உள்ள அமெரிக்க ராணுவ முகாம் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானிய இலக்குகள் மீது அமெரிக்க ராணுவம் கடுமையான வான்வெளி தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் ராணுவ கட்டளை மையங்கள், ஏவுகணை மற்றும் ட்ரோன் தளங்கள், கடலோர கண்காணிப்பு மையங்கள் உள்ளிட்ட பல இலக்குகள் மீது இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.